ஹலோ மைக்கேல். உனக்கு 100 ஆயிசு பில்லா. சொன்னபடி தங்கத்தை கொண்டு வந்திருக்கேல்ல? எப்பவுமே சொல் தவற மாட்டா பில்லா. பில்லா, பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய தங்கம் இல்ல இது. பலத்தை காட்டி வாங்க வேண்டிய தங்கம். கொஞ்சம் பெட்டிய போடுறியா? எய்ம் எடுத்தாச்சு. ஏன் பாக்குற? போட்டு. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீண் எடுத்தாள வேண்டாம். போடு பெட்டிய. இல்ல யூ வாட் பாக்ஸ்? டேக் இட். ஜென்டில்மன், உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவா இருக்கிற காவல்துறை தான் இன்டர்போல். அதுல ஒரு அதிகாரியா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. இடம் தான் புதுசே தவிர இந்த ஃபைல்ல யார் யார் பெயரெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேனோ அவங்க எனக்கும் புதுசு இல்ல, உங்களுக்கும் புதுசு இல்ல. இவங்க உலக மகா கடத்தல்காரர்கள், இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ். தங்கம், வைரம், வெள்ளி, இன்னும் போதைப் பொருள்கள், ஓபியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவங்களால நாடு விட்டு நாடு கடத்தப்படுது. பல சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகள்ல இவங்க எல்லாம் பிடிபட்டு இருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்க சரியான சாட்சியம் கிடைக்காதனால இவங்களா தப்பிச்சுட்டாங்க. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இவங்க எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு தெரியுது. மிஸ்டர் அலெக்சாண்டர், இதுல எல்லாருடைய பேர் இருக்குது. உங்க ரெஃபரன்ஸ்க்கு தேவையில்லை மிஸ்டர் கோகுல்நாத். அவங்க எல்லாருடைய பேர் எங்களுக்கு தெரியும். ஹாஜி அப்துல், பிராங்கோ செபஸ்டின், பெரியகோட்டை பாண்டியராஜா, காக்கிநாடா பசவரெட்டி. இவங்க எல்லாருக்கும் மேல கொலகாரன், கொள்ளக்காரன், பயங்கரவாதி டேவிட் பெல்லா. Cheers, gentlemen. பில்லா, இவன் ஏன் சுட்டு கொன்ன? இவன் என்ன தப்பு பண்ணினான்? ரஞ்சித், காரணம் இல்லாம இந்த பில்லா புல்லட்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டான். கரெக்ட். பில்லா சுட்டாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். Am I right? You are right, baby. காரணம் அவனுடைய ஷூஸ். அதை கண்டாலே எனக்கு பிடிக்கல. ஷூ பிடிக்கலையா? பில்லா, என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்த ஒரு நல்ல தொழிலாளிய. Stop it. ராஜேஷ். எஸ். அவனுடைய வலது கால பூட்ஸை கைட்டு. அந்த ஹீல்ஸ் கொஞ்சம் திருப்பு. திருப்பு. மை காட், ஏதோ பேப்பர் இருக்கு. Very good. Thank you. ரஞ்சித், இவன் போலீஸோட கையாள். நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளையே நோட் பண்ணிருக்கான். பூட்ஸ் போடலாம், ஆனா நம்மளையே மிதிக்க கூடாது இல்ல? இவன் நம்ம பத்தி எதிர்க்க கொடுத்த குறிப்பு, அது அவனுடைய நம்பர். Make me another drink, will you? Bastard. மிஸ்டர் அலெக்சாண்டர். எஸ். நமக்கு இன்ஃபார்மரா இருக்கவன கான்ஃபரன்ஸ் வந்து நமக்கு மட்டும் தானே தெரியும். யூ ஆர் ரைட். அப்படி இருக்கும்போது எதிரிங்க எப்படி அவன் அடையாளம் தெரிஞ்சுட்டாங்க? நீங்க கேட்கிற கேள்வி சரி, ஆனா அதை நீங்க என்கிட்ட கேட்கறதா சரியில்லை. உங்களுக்கு ஒருவேளை எங்க ஆளுங்க மேல சந்தேகம் இருந்தா அது தப்பு. பிகாஸ் ஐ நோ மை மேன். ஈஸி மிஸ்டர் அலெக்சாண்டர், ஈஸி. அப்போ நமக்கு தெரியாமலே அவனுடைய ஆள் ஒருத்தன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கான் இல்லையா? மிஸ்டர் வர்மா, டைம் என்னாச்சு? 3 o'clock. மிஸ்டர் வர்மா, வெரி நைஸ் வாட்ச். தேங்க்யூ சார். இதே மாதிரி வாட்சை நான் ஜெனீவால பார்த்தேன். வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி, காஸ்ட்லி, என் சக்திக்கு மீறினது. சார், பாரிஸ்ல என் பிரதர்ல இருக்கான். அவன் எனக்கு பிரசன்ட் பண்ண வாட்ச் அது. வெரி குட், வெரி குட். பை மிஸ்டர் அலெக்சாண்டர், பை மிஸ்டர் வர்மா. எஸ் சார். யாரது? ராதா. ரீனா, ராதா வந்திருக்கா. கதவு திற.
ராதா. ஹாய். ஹலோ ரீனா. ஹலோ ராதா. இப்ப நீ வந்ததுதான் ரொம்ப நல்லதா போச்சு ராதா. நீதான் உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லணும். என்னன்னா? ஒண்ணுமில்ல. வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்ச? ஒரு முடிவுக்கு வர மாட்டியா? எப்படி வர முடியும் ராதா? அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா, இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அவன் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீயும் ரீனாவும் 1000 மைல் கந்தாண்ட இருப்பீங்க. இந்தா உங்க 2 பேரோட பிளேன் டிக்கெட்ஸ். நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன்னு நம்புறேன். How do you feel? Fine. பிலா, Yes, ரஞ்சித். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். Yes. இது வரைக்கும் கேங்ல ஒன்னா இருந்த ராஜேஷ் நம்ம விட்டு ஓட போறான். ஓடட்டும். அவனை தப்பிக்க விட்டா நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர். அவன் தப்பிச்சாதானே. எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறிய. இது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப சீரியஸ் மேட்டர். அவன் நம்ம விட்டு ஓடிட்டா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். எது சின்ன விஷயம் எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா பப்ளிக் ஹோட்டல்ல நீ இப்படி ஜாலியா இருக்க மாட்டேன். பப்ளிக் ஹோட்டல்ஸ், பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் ரஞ்சித். எனக்கு துணை யாரு? இல்ல. டாக்ஸி டாக்ஸி. டிரைவர் வேகமா ஏற்பாடு போ. சீக்கிரம் போவா. ஹரி அப். டிரைவர் ஏன் வண்டியை நிறுத்திட்ட? ராதா, அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா, இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. பில்லா. தேங்க்யூ. என்ன பாக்குறீங்க? உன் பேர் என்னன்னு சொன்ன? தீபா. தீபா. தீபா, எனக்கு 2 வகையான பெண்களை பிடிக்கும். 1, டைம் கொடுத்து நிதானமா என் வலையில விழறவங்க. 2, டைம் கொடுக்காமலேயே என்னை தன் வலையில விழ வைக்கிறவங்க. இதுல நான் எப்படி? நீ 2வது டைப். 4 மணி நேரத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? பர்சனாலிட்டி, அழகு. ஐ லவ் யூ. நீங்க தான் நான் மனசார தேடினவரு. இந்த மாதிரி லவ் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. நான் உண்மையை தான் சொல்றேன். சுலபமா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆழமான பொண்ணுங்க கிட்ட நான் சகவாசம் வச்சுக்கிறது இல்ல. அதனால்தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்கா. Oh God, getting late. Why hurry, Billa? இன்னொரு பெக். Some other time, baby. ஹலோ, டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஸ்பீக்கிங். நான் ரீனா பேசுறேன். ஆமா, ஹோட்டல் அசோக்ல பில்லா என் கூட தான் இருக்கா. ப்ளீஸ் கம் குவிக்லி.
நோரினா அவனை விட்டுறாத. நாங்க உடனே புறப்பட்டு வரோம். அது வரைக்கும் அவனை எப்படியா சமாளிச்சுட்டு. ஓகே? ஓ ஆண்டி, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். ஹோட்டல்ல தானே இருக்கேன். ஊரை விட்டு ஓடிட்டேன். நிச்சயமா வந்துடுறேன். ஓகே ஆண்டி, பாய். ஆண்டி லேட் ஆயிடுச்சுல. அடுத்த முறை வரும்போது ஆண்டியும் கூட்டிட்டு வா. நான் வரேன். பில்லா, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னைய பார்த்துட்டு இருந்தா போதுமா? என்னையும் பார்க்க வேண்டாம்? நான் உன் ஆண்டியை தான் வர சொன்னேன். கீழே நிறைய மாமனங்க வந்து நிக்கிறாங்களே. காம். பெல்லா, டிஎஸ்பி பேசுறேன். நீயா வந்து சரணாகதி அடைஞ்சா உன் உயிருக்கு ஆபத்து இல்ல. என்ன பாக்குற பில்லா? அவங்க உன் கையில விலங்கு போடுறதுக்கு முன்னாடி நீ என் வார்த்தையை கேட்டுக்க. நீ அழைக்காம ஓடி வந்தேனே ஏன்? நீ அழகோட விளையாட உன்னை அனுபவிச்சேனே ஏன்? என் காதலன் ராஜேஷ கொன்னையே, அதுக்குதான் பழிக்கு பழி. எந்த ராஜேஷ்? வெரி ஸ்மார்ட். தினம் 10 பேரை கொல்றவனுக்கு அடையாளம் எங்க தெரிஞ்சிருக்க போகுது? எந்த டாக்ஸிய ராஜேஷ கொன்னையோ அதுல உன் கைரேகை பதிஞ்சிருக்குங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, நீ ராஜேஷோட காதலியா? கடைசியா எச்சரிக்கிறேன் பில்லா, சரண்டர் ஆயிடு. டிஎஸ்பி நல்லா வாய்ஸ் டாப்பா கத்துறாரு. யாரும் பில்லாவை சுட்டுடாதீங்க. எனக்கு அவன் உயிரோட வேணும். கம். பில்லா, அது தோட்டா இல்லாத துப்பாக்கி. பரவாயில்ல, உன் மண்டையிலயும் மசாலா இருக்கு. தேங்க்யூ. போலீஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. பண்ணட்டும். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரர்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க. பட் ஒன் திங் தீபா, இந்த பில்லா பிடிபட மாட்டா. இவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது. ரொம்ப தைரியமா தான் பேசுற. நீ தப்பிச்சிருவியா? நிச்சயமா. இந்த ரிவால்வர் காலின்னு உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா போலீஸ்க்கு தெரியாது. பில்லா, இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது. 4 பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு. இங்க இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. கமான். பில்லா, ஆன்சர். நீ இந்த இடத்தை விட்டு தாண்டக்கூடாது. அந்த கடவுளை நினைச்சாலும் இந்த பில்லாவை தடுத்து நிறுத்த முடியாது. டிஎஸ்பி, என்ன ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த பொண்ணோட உயிர் ஸ்டாப் ஆயிடும். பில்லா, சாமர்த்தியமா பேசுறேன்னு நினைக்காத. மரியாதையா சரண்டர் ஆயிடு. ஐ அம் சாரி டிஎஸ்பி, சரண்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இன்னும் என்ன தொடர்ந்தீங்கன்னா பாவம் இந்த பொண்ணு க்ளோஸ் ஆயிடும். சோ ஸ்டே வேர் யூ ஆர். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.